ஹாய். காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க. சின்ன வயசுலலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வார்ம்ஸ் மாதிரி இருக்கிற பூச்சிங்கலாம் பார்த்தாலே உடம்பு சிலுக்கும். லைக் கம்பளி பூச்சி, புழு இதெல்லாம். சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டு வெளியில் தான் பாத்ரூம் இருக்கும். ஸோ அங்கே போய் அதெல்லாம் இருந்ததுன்னா எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அதை எடுத்து கிளியர் பண்ணால் தான் நான் அந்த பாத்ரூம்குள்ளே போவேன். அந்த மாதிரி அடம் பிடிப்பேன். ஆஃப்டர் மேரேஜ் சமைக்கணும்னு வந்தபோது பார்த்திங்கன்னா, இந்த அவரைக்காய், அப்புறம் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருக்கும் பார்த்திங்களா, அது இந்த மாதிரி காலிஃப்ளவர் இதெல்லாமே கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே யோசிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அதில் வந்து இந்த குட்டியாக புழு இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புழுவா அப்படியே எடுத்து அதை தூக்கி ஓரம் போட்டு என் பாட்டுதை பாருங்கள். இப்போ கூட கட் பண்ணும்போது ஒரு புழு வந்துடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே போட்டேன். புழு வந்துச்சா கத்தியில் எடுத்து அப்படியே அந்த குப்பை கவரில் தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டே எடுத்து நம்ம சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ காலம் நம்மளை எப்படி மாற்றிடுச்சின்னு பாருங்கள். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் எதனா மாற்றினீங்களா? அது மாதிரி எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும் படிக்கும்போது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.